ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவணீஸ்வரி பாப்பாக்காக. ஜூலை 2ஆம் தேதி வந்து அவங்களோட காலேஜ் ஹாஸ்டல்ல இறந்துருந்தாங்க. அவங்க மரணத்துல வந்து சந்தேகம் இருக்குது. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல அது கொலையா இருக்கலாமன்ற வந்து சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து ஜூலை 2ஆம் தேதியில ரொம்ப ஹாட்டா ஓடிட்டு இருக்குது. தவணீஸ்வரி பாப்பாக்கு நடந்த கொடுமை வந்து இனி எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் நடக்கக்கூடாது. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நாளைக்கு பள்ளி பருவம் போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட் தான் கிடைக்கணும். அது வந்து நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். நம்ம ஒற்றுமை தான் வந்து நம்மள வருங்கால சமுதாயத்துக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து அமையும். அது அது யார் கொடுக்கணும்னா அது நம்ம தான் கொடுக்கணும். நம்மலாம் ஒற்றுமையா சேர்ந்து பூலி கேசஸ் எல்லாம் குறைச்சி பூலி செய்யறவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அப்கமிங் ஜெனரேஷன்ல வந்து அடுத்த பிள்ளைங்களை வந்து டீஸ் பண்ண மாட்டாங்க, வெடிக்க மாட்டாங்க, பூலி பண்ண மாட்டாங்க. அன்டில் வந்து யாரையும் வந்துட்டு ஒரு கொடூரமான செயல் செய்ய மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து கைகோர்த்து தவணீஸ்வரி பாப்பாவுக்கு வந்து ஒரு பிளேஸ் கூட்டம் வந்து செந்தில் காளியம்மன் கோயில இன்னைக்கு நடக்குது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தவணீஸ்வரி பாப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க கேஸ்க்கு வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம ரீசெண்டா தவணீஸ்வரி பாப்பாக்கு அப்புறம் வந்து ஜாரான்ற ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க மூணு கேஸ்ல. ஸோ இவங்க இந்த மரணம் வந்து கண்டினியூஸ்ல நடக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி பூலி கேசஸ் எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அடுத்தவங்களை பூலி பண்றது, அடுத்தவங்களை வந்துட்டு டீஸ் பண்றது, குடும்பப்படுத்துறது அதெல்லாம் குறையும் ரொம்ப படிப்படியா இல்லாம போகும். அதுக்கு நம்மளோட ஒற்றுமை ரொம்ப மிக மிக அவசியம். நம்ம எல்லாம் யுனைடடா இருந்தாதான் ஒண்ணு சேர்ந்தாதான் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அடுத்த ஜெனரேஷனை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம குழந்தைங்களை ஃபியூச்சர்ல வந்து நம்ம எந்த கவலை இல்லாம அனுப்பி வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம தான் ஒன்று கூடணும். இன்றைக்கு சாயந்தரம் செந்தில் காளியம்மன் கோயில் நடந்த பிரேஸ்ல அனைவரும் வந்து ஒற்றுழைச்சு பாப்பாவோட ஆத்மா சாந்தி அடைவதற்கு வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.